சப்பாத்திக்கு சிக்கன் கிரேவி வைக்கலான்னு ட்ரை பண்ணேன். அன்னைக்கு சிக்கன் கிடைக்கல. அன்னைக்கு வந்து காளான்ல இந்த கிரேவி ட்ரை பண்ணேங்க. அதுலேருந்து சப்பாத்திக்கு எப்பவுமே இதுதான். டேஸ்ட்டு வேற லெவல்ல இருக்கும். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு தடவ செஞ்சு பார்த்தீங்கன்னா, நீங்களே டேஸ்ட்டுக்கு அடிக்ட் ஆயிருவீங்க. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்த்துரலாமா? காளான்லயே பார்த்தீங்கன்னா, நெறைய வெரைட்டி வருது. நீங்க வந்து உங்களுக்கு எது பிடிச்சதோ அது நீங்க எடுத்துக்கங்க. நான் பட்டன் காளான்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த இதுதான் இன்னைக்கு நான் எடுத்துருக்கிறேன். இத வந்து நல்லா கழுவிறணும். கழுவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி 4ஆ கட் பண்ணி இத நான் எடுத்திருக்கிறேன். நீங்க வந்து முழுசு முழுசா கூட போடலாம். 4ஆ கட் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து கொஞ்சம் பெருசாவே இருக்கும். நல்லாருக்கும். ரொம்ப குட்டியா கட் பண்ணீங்கன்னா கரைஞ்சு போயிரும். அதனால தான். இப்போ இதுல காரத்துக்கு தகுந்தாப்புல மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கங்க. 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா இருக்கு இல்லையா? அது சேர்த்துக்கலாம். நல்ல ஃப்ளேவரா இருக்கும். அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா, குழம்பு மசாலாக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த இது சேர்த்துக்கங்க. நீங்க வீட்ல அரைச்சது இல்ல அப்படின்னா, நீங்க எந்த பிராண்ட்னாலும் வாங்கிக்கலாம். குழம்புக்கு வைக்கிற மசாலாவ 1 டீஸ்பூன் இதுல சேர்த்துக்கங்க. உப்பு 1 டீஸ்பூன். எல்லாமே ஈக்குவல் குவான்டிட்டி தான். சேர்த்துட்டு நல்லா அத மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இப்போ புளிப்புக்கு நம்ம எதுவுமே சேர்க்கல இல்லையா? அதனால தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி நல்ல பழமா இருக்கணும். நல்லா கழுவிட்டு கட் பண்ணி மிக்ஸி ஜார்ல இந்த மாதிரி நைஸா அரைச்சு இது கூட சேர்த்துக்கங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுல இன்னமுமே அரைச்சு ஊத்தணுங்க இவ்வளோ தானேன்னு நினைச்சிடாதீங்க. இனிமே தான் டேஸ்ட்டே வரப்போகுது. இந்த உப்பு, காரம் இந்த இதுக்கு சரியா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இது அப்படியே ஒரு ஓரமா வச்சிரலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு இது இப்படியே இருக்கட்டும். இப்போ அடுப்புல வந்து ஒரு கடாய் எடுத்துக்கங்க. அதே பேன் எடுத்துட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு வந்து பொரிக்கிறதுக்கு கடலெண்ணெய் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்க அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதுல வெங்காயம் இருக்கு இல்லையா? பெரிய வெங்காயம். அத நீள நீளமா கட் பண்ணிக்கணும். இதுல இருந்து ஒரு ஸ்வீட்னஸ் கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம இன்னைக்கு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறோம். ஒரு 3 பெரிய வெங்காயத்த ஒரு நார்மல் சைஸ் உள்ள 3 பெரிய வெங்காயத்த எடுத்து நீள நீளமா கட் பண்ணி, இவ்ளோ அளவு எண்ணெயில ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெயில வந்து நம்ம வந்து வதக்கி விட போறோம். வதக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆயிரணும். பிரியாணிக்குலாம் கலர் சேஞ்ச் ஆகும் இல்லையா? அந்த மாதிரி நல்ல ப்ரவுன் கலர்ல அது மாறிறணும். மாறுற வரைக்கும் நீங்க இத ஃப்ரை பண்ணி விட்டுட்டே இருக்கணும். அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு வந்து கலரும் மாறும். அதுக்கு ஒரு தனி ஃப்ளேவர் இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும். இப்போ இது நல்லா வதங்கட்டும். இது வதங்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6, 7 நிமிஷமாவது ஆகும். அந்த அளவு நீங்க வெயிட் பண்ணணும். வதங்குனதுக்கு அப்புறம் காமிக்கிறேன். ஆ இந்த மாதிரி வதங்கியிருக்கணுங்க. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம், எண்ணெயெல்லாம் விட்டுட்டு அப்படியே அந்த அம் வெங்காயத்த மட்டும் அப்படியே தனியா எடுத்துருங்க. இந்த கலர்ல இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு கலரும் நல்லா கிடைக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து தனியா ஆறட்டும் வச்சிரலாம். அதே இதுல எண்ணெய் வேற எதுவும் சேர்க்கல. ஏற்கனவே ஊத்துன எண்ணெயிலேயே எண்ணெய் ஹீட்டா இருக்கு. டக்கு டக்குன்னு சேர்த்துருங்க. கடுகு, சோம்பு, ஒரு 2 இன்ச் அளவு வந்து பட்டை, கல்பாசி அவ்வளோதான். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா அத வந்து ஃப்ளேவர் வந்துரட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே வந்து வெங்காயத்த கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருந்தேன். அதையும் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம அரைச்சிருந்தாலும், இந்த மாதிரி வதக்கி விடும் பொழுது அங்கங்க கடிபடும். டேஸ்ட் நல்லாருக்கும். லைட்டா வதக்கி விட்டுக்கங்க. கலர் வந்து கொஞ்சமா மாறட்டும். இப்போ லைட்டா இந்த மாதிரி மாறி இருக்கு. இதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஏற்கனவே வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? ஆ காளான் அத வந்து இதுல சேர்த்துரலாம். ஒரு 10 நிமிஷமா ஊறியிருக்கு. அது இதுல சேர்த்துக்கலாம். இப்போ ஏற்கனவே வெங்காயம் நம்ம வதக்கி எடுத்தோம்ல, அத என்ன பண்ணிக்கணும், கொஞ்சமா தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜார்ல சேர்த்து நைஸா அரைச்சுக்கணும். அதையும் இது கூடயே சேர்த்துக்கங்க. இது அவ்ளோ ஃப்ளேவர் குடுக்கும். இத மட்டும் நீங்க அரைச்சு சேர்த்து பாருங்களேன். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நீங்க இதே டிஷ் வந்து நீங்க சிக்கன்லயும் ட்ரை பண்ணலாம். சிக்கன்ல ட்ரை பண்ணும்பொழுது விசில் வச்சுருங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு ஒரு 3 விசில் வச்சுட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஆ இப்போ வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜ்லயே உங்களுக்கு உப்பு, காரம் எல்லாமே கரெக்ட்டா இருக்குதான்னு செக் பண்ணிக்கங்க. உப்பு கம்மியா இருந்ததுன்னா, நீங்க உப்பு சேர்த்துக்கங்க. இல்ல காரம் இன்னும் கொஞ்சம் வேணும்னு நெனச்சீங்கன்னா, நீங்க வந்து மிளகாய்த்தூள், மிளகுத்தூள்னு எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமா உப்பு மட்டும் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம சேர்த்துருக்கிற காளான் இன்னமும் வேகல. இப்பதான் சேர்த்துருக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அடுப்ப ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு நல்லா வதக்கி விட்டுருங்க. லைட்டா கொஞ்சம் சுருங்குனதுக்கு அப்புறம் ஒரு மூடி போட்டு அத அப்படியே மூடி வச்சிரலாம். இது வேகுறதுக்கு, பச்சை வாசனை போறதுக்கெல்லாம் ஒரு 7 நிமிஷம் ஆகும். இப்போ எவ்வளவு தண்ணி வேணுமோ உங்களுக்கு சேர்த்துக்கங்க. மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு இதுல சேர்த்தாச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு இத அப்படியே மூடிறலாம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 5 நிமிஷம் ஆயிருச்சு. பார்க்கும்பொழுதே தெரியுது. நல்லா வெந்துருச்சு. அவ்ளோ ஃப்ளேவர் வந்துட்டுருக்கு. காரமும், உப்பும் சூப்பரா மேட்ச் ஆகுது. நம்ம சேர்த்துருக்க தக்காளியோட புளிப்பு எல்லாமே வந்து ஈக்குவலா இருக்குது. இந்த மாதிரி நீங்க ஒரு தடவ செஞ்சு குடுத்தீங்கன்னா, அடிக்கடி கேட்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியான இந்த டிஷ்ஷ இதுக்கு மேல வந்து கார்னிஷ் பண்றதுக்கு கொஞ்சமா கசூரி மேத்தி மட்டும் சேர்த்துக்கங்க. அப்படி இல்லன்னா பிரச்சனை இல்ல. கொத்தமல்லி தழை கூட சேர்த்துக்கலாம்.
இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இதே மாதிரி எக்கச்சக்க குருமா வெரைட்டிஸ் மேலே ஐகார்டில் பாருங்களேன், 50க்கும் மேலே போஸ்ட் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்டா பாருங்கள். இது மேலே லைட்டாக அந்த நார்த் இந்தியன் டிஷ்ஷோட அந்த ஒரு ஃப்ளேவர் வர்றதுக்காண்டி ஸ்வீட்னஸ் ஒரே ஒரு டீஸ்பூன் நாட்டு சக்கரை, அவ்வளோதாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.